கமலா ஹாரிஸ் 2021ஆம் ஆண்டு ஜனவரி 20ஆம் நாள் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பெண் ஒருவர் அமெரிக்காவின் முதல் பெண் துணை அதிபர் பொறுப்பேற்கிறார் என்றதும் அனைவராலும் பேசப்பட்ட பெயர். இப்போது வரவிருக்கும் அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் ஜோ பைடனே களத்தில் இருந்தாலும் அவரை தூக்கிவிட்டு கமலாவை களமிறக்கும் ஆலோசனைகள் தீவிரமாக பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன. அதிபர் பதவியை தன் வாழ்வின் லட்சியமாக கருதியவர் ஜோ பைடன் 1988 முதன்முதலாக அதிபர் தேர்தலுக்கான போட்டியில் இறங்கிய ஜோ பைடனுக்கு 2020ஆம் ஆண்டுதான் அந்த கனவு கைகூடியது. அப்போது அவருக்கு வயது 78. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கருப்பின பெண்ணான கமலா ஹாரிஸை துணை அதிபராக நியமித்து மக்கள் மத்தியில் தனக்கான இமேஜை மேலும் ஒருபடி உயர்த்தி கொண்டார். ஒரு வழியாக வாழ்நாள் லட்சியத்தை அடைந்தவர் இனி ஓய்வு பெற விரும்புவார் என எதிர்பார்த்தால் 2024 அதிபர் தேர்தலில் மீண்டும் களமிறங்கி இருக்கிறார். அமெரிக்காவில் வரும் நவம்பர் 5ஆம் தேதி அதிபர் தேர்தல் நடக்க இருக்கிறது. இந்த தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பாக முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் களமிறங்கி இருக்கிறார். 2020 தேர்தலில் தோல்விக்கு பிறகு பதவியை விட்டுக் கொடுக்க மறுத்த ட்ரம்புக்கு இந்த முறை பெரிய அளவு ஆதரவு இல்லை. அதே நேரம் ஏற்கனவே 4 ஆண்டுகள் அதிபராக இருந்துவிட்ட ஜோ பைடனுக்கும் பெரிய ஆதரவு எதுவும் இல்லை. தற்போது 82 வயதாகும் பைடனுக்கு ஒரு வாக்கியத்தை முழுதாக பேசி முடிப்பதற்கே எனர்ஜி இல்லை. அடிக்கடி ஞாபக மறதி வேறு வந்து பாடாய்படுத்துகிறது. ஆனால் அதையெல்லாம் சகித்துக் கொண்டு அவரை வேட்பாளராக களமிறக்கியது ஜனநாயக கட்சி. அமெரிக்காவில் அதிபர் பதவிக்கு போட்டியிடும் வேட்பாளர்கள் நேருக்கு நேர் விவாதித்துக் கொள்வது ஒரு முக்கியமான நிகழ்வு. அதன்படி ஜூன் 27 அன்று பைடன் மற்றும் ட்ரம்ப் இடையே 90 நிமிடங்களுக்கான விவாதம் நடந்தது. விவாதத்தின் தொடக்கத்தில் இருந்தே சோர்வுடன் விவாதித்தார் பைடன். இடையில் தூங்கி விழுந்ததுடன் பதில் பேச முடியாமலும் தடுமாறினார். அதே நேரம் ட்ரம்ப் சிக்சர்களாக விளாசிக் கொண்டே இருந்தார். அதுவரை ஜோ பைடன் வயது குறித்தும் உடல்நிலை குறித்தும் இருந்த கேள்விகளும் அனுமானங்களும் அதன் பின்னரே ஊர்ஜிதமாகின. இதனால் பைடன் தானாக அதிபர் பதவிக்கான தேர்தலில் இருந்து விலகிக் கொள்ள வேண்டும், அவருக்கு பதிலாக வேறு ஒரு வேட்பாளரை ஜனநாயக கட்சி களமிறக்க வேண்டும் என கட்சிக்குள்ளேயே கலக குரல்கள் எழத் தொடங்கியுள்ளன. ஆனால் கடவுளே வந்து என்னை இந்த போட்டியில் இருந்து விலகச் சொன்னால் மட்டுமே விலகுவேன் என்று உறுதியாக பதிலளித்திருக்கிறார் பைடன். ஒருவேளை பைடன் அதிபர் ரேஸில் இருந்து விலகினார் அடுத்த அதிபர் வேட்பாளர் யார் என்ற கேள்விக்கு கமலா ஹாரிஸின் பெயர் பரிந்துரையில் இருக்கிறது. கமலாவுக்கு துணை அதிபர் பதவியை கொடுத்த பைடன் அதிகாரங்களை வழங்கவில்லை. இதனால் அவருக்கும் மக்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு செல்வாக்கு இல்லை. ட்ரம்புக்கு எதிராக கமலா ஹாரிஸ் தாக்குப்பிடிப்பாரா என்பது $1 மில்லியன் கேள்வியாக மாறியிருக்கிறது. ஆனால் அதே நேரம் கமலா ஹாரிஸை தவிர்த்து வேறு ஒருவரை ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளராக அறிவித்தாலும் துணை ஜனாதிபதியாக இருக்கும் கருப்பின பெண் ஒருவரை ஓரங்கட்டியதாக பார்க்கப்படும். இது அமெரிக்காவில் இருக்கும் கருப்பின வாக்காளர்கள் ஜனநாயக கட்சிக்கு எதிராக திரும்பும் வாய்ப்புகளை அதிகரிக்கும். இதனால் கமலா ஹாரிஸை தவிர்க்க முடியாமல் திணறுகிறது ஜனநாயக கட்சி. CNN தொலைக்காட்சி நடத்தியிருக்கும் சர்வே ஒன்றில் பைடனுக்கு பதிலாக கமலா ஹாரிஸ் போட்டியிடும் போது ஜனநாயக கட்சிக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் என்று சர்வேயின் முடிவுகள் சொல்கிறது. அதனால் பைடனுக்கு மாற்றாக வரப்போகிறாரா கமலா ஹாரிஸ், போட்டியில் இருந்து இறங்கி வருவாரா பைடன் என்ற எதிர்பார்ப்புகள் அமெரிக்க அரசியலில் எகிரி இருக்கின்றன.